இயற்கையே இறைவன் அப்படின்னு நம்ம வார்த்தையாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம செயல்பாடுகள் அது இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா மண்ணை அள்ளி சம்பாதிக்கிறோம், மலையை வெட்டி சம்பாதிக்கிறோம், மரத்தை வெட்டி சம்பாதிக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம வெட்டி வெட்டி சம்பாரிச்சிட்டு இதெல்லாம் திருப்பும் பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஏதாவது துளியளவாவது முயற்சி எடுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இருக்குது. இதனால் என்னங்க, மண்ணள்ளி சம்பாரிச்சா என்ன, மலையை வெட்டி சம்பாரிச்சா என்ன, மரத்தை வெட்டி சம்பாரிச்சா என்ன, நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்களை பாதுகாக்காதனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய பல தேசிய பேரிடர்கள், பல உயிரிழப்புகளுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். குறைந்தபட்சம் இன்னொரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்க நேரிடும். அதாவது வெள்ளமாகவோ, புயலாகவோ, நிலநடுக்கமாகவோ, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அதாவது வெயில் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா சீதோஷ்ண நிலை மாறிக்கிட்டே இருக்குது. குளோபல் வார்மிங் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இது நம்ம ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை இல்லை, உலகம் பூராவே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் 2020க்கு மேலே கூட நம்ம எலக்ட்ரானிக், அதாவது என்ன சொல்கிறது, டீசல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களெல்லாம் குறைக்கணுங்கிறது எல்லா உலக நாடுகளிலுமே கையெழுத்திட்டுருக்கு. இந்தியாவும் அடுத்த 2020க்கு மேலே கார்களை இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பேட்ரி பஸ்ஸஸ்ஸு, பப்ளிக் நிறுவனங்கள் எல்லாமே பொது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் எல்லாம் மாற்ற வேண்டிய சூழல் இருக்குது. இதில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டியது மிக முக்கியமான கடமை. நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பிளாஸ்டிக்கை அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு. இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிளாஸ்டிக்கை கொண்டாந்து இன்றைக்கி நம்ம மண்ணில் போட்டு போயிடுறோம். அது மக்கிறதே கிடையாது. அப்போ மண்ணில் இருக்கக்கூடிய உயிர் தன்மைகள் அனைத்தும் செத்து போகுது. மண்ணை விஷமாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு போய் குப்பையில் போடுறோம். இன்றைக்கி மாடுகள், ஆடுகள், கோழி இந்த கழிவுகளை போய் சாப்பிடுது. அந்த பால் தான் நம்ம குடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதே பிளாஸ்டிக்கை கொண்டு போய் கடலில் கொட்டுறோம். கடலில் கொட்டுறது மூலியமாக கடலை அசுத்தப்படுத்துகிறோங்கிறது மட்டும் இல்லை, அந்த கடல் மீன்கள் பயோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நுண் பிளாஸ்டிக் துகள்கள் எல்லாம் அதோட உடம்புக்குள்ளே போய் அந்த மீனை பிடிச்சி மறுபடியும் நம்ம சாப்பிட்றோம். அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வினையை விதைச்சவன் வினையாக இருப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? விஷத்தை விதைச்சிட்டு திரும்ப நாம் விஷத்தவே அறுவடை பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாற்றணும் அப்படின்னா பள்ளி கல்லூரி குழந்தைகள், அடுத்த தலைமுறையை நம்ம தயார் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு சிறு வயது முதலே வெளிநாடுகள் இருப்பது போல் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கையை தான் தமிழர்கள் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதை மீண்டும் அவங்களுக்கு ஒரு கல்வி முறையில் கொண்டு வரணும். அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதாவது ஒரு விதையேனும் வீட்டில் விதைத்து அந்த குழந்தைங்களுக்கு செடி வளர்க்கும் பழக்கத்துக்கு நம்ம அவங்களுக்கு கொண்டு செல்லணும். அதே போன்று பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம கேக் வெட்டி கொண்டாடுறதை நம்ம பெருமையாக அன்றைக்கி நம்ம எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதே பிறந்தநாள் நீங்கள் கொண்டாட்டத்தின் போது ஒரு மரத்தையாவது உங்கள் குழந்தைக்கு நடுறது சொல்லிக் கொடுங்க. ஒரு விதை போட்டு ஒரு வாழ்க்கையை அன்றைக்கி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. இதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நமக்கான உணவு தேவையை சிறிதளவுதையாவது இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் மூலியமாக வீட்டிலேயே நீங்கள் உற்பத்தி பண்ணலாம், மூலிகைகளை பண்ணலாம். நிறைய பேருக்கு புரியல. இப்போ மார்கழி மாதம்லாம் பார்த்திங்கன்னா கூட காலையில் எழுந்திரிச்சு ஒரு கோலம் போடுவாங்க. எதுக்கு மார்கழி மாதத்தில் காலையில் 3:30 மணி 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்கன்னா, மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த கிளைமேட் கண்டிஷனில் ஆக்சிஜன் நிறைய நீங்கள் சுவாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தான் அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு அது செய்யணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. துளசி மாடம் வீட்டில் வச்சுருப்பாங்க. துளசி ஆக்சிஜன் உங்களுக்கு நிறையா கொடுக்கும். காலையில் ஒரு எல்லா படங்கள்லையுமே அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு துளசி மாடத்தை காலையில் எழுந்திரிச்சோன்னு சுற்றி வர ஒரு ஷாட் காமிப்பாங்க. இது எல்லாமே சயின்ஸாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். பழைய சோறு, நம்ம பழைய சாதம் அப்படிங்கிறது இன்றைக்கி யூஎஸில் பழைய சாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. பழைய சாதத்தில் அவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்குது. ஒரு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சா இவ்வளோ சத்து இருக்குன்னு எவன்டா கண்டுபிடிச்சான்னு பிரமிப்பாக பார்க்குறாங்க. ஏசியாவிலே பெஸ்ட்டு ஃபுட்டு நம்மளுடைய உணவு. இது மாதிரி நம்ம எல்லா நம்மளுடைய பழக்க வழக்கங்களுமே கலாச்சாரங்களுமே பார்த்திங்கன்னா சயின்ஸாக தான் இருந்திருக்கு. அதை நம்ம மறந்துட்டோம். ஸோ அதனால் நம்மளுடைய கலாச்சாரங்களை, நம்மளுடைய மொழியை மீட்டெடுக்கணுன்னா இயற்கை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இயற்கையிலேருந்து தான் மொழி வந்தது, மொழியிலேருந்து தான் கலை வந்தது. ஸோ அதனால் மீண்டும் இயற்கையை இறைவனாக மதித்து நாம் எல்லோரும் இயற்கையை மீட்டு எடுக்கணுங்கிற முயற்சியை உங்கள் அடுத்த தலைமுறையிலேருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சரியான தருணம் இது. அப்போ தான் தமிழ்நாடை பேரழிவிலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும். வணக்கம், நான் உங்கள் விக்ரம் பிரபு. இந்த உலகம் ஒன்று தான் இருக்குது. அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும்னு நம்ம தான் யோசிக்கணும். லேண்ட்லேருந்து ஓஷன் வரைக்கும் பொல்யூஷன் ஜாஸ்தி. காஸாக இருக்கட்டும், இல்லை பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், க்ரீச்சர்ஸ் சஃபரிங், இல்லை
ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இந்த மாதிரி நிறைய பொல்யூஷன் நடக்குது. அது வந்து நம்மளால் எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து யோசித்து செய்யணும். ஐ திங்க் நிறைய எஜுகேஷ்னல் திங்ஸ் ஆன்லைன் இருக்குது. அப்படி உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட ஜஸ்ட் கூகுள் இட், ஹவு டு சேவ் எர்த். அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்து பண்ணுங்கள். லெட்ஸ் சேவ் எர்த். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பூமாதேவி பாதுகாக்கணும் அப்படின்றது நான் நிறைய இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் என்னென்னா, மரங்கள் வளர்ப்போம். அது ஒன்று தான் நம்மளுடைய அந்த ஈகோசிஸ்டம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மரத்தை வெட்டுறோமா, தேவைப்படுதா? ஓகே, தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு மரத்தை நடுவோம். அது நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். மரங்கள் தான் நம்ம படிச்சிருக்கோம், ஆக்சிஜன் வர்றது அதுலேருந்து தான். ஸோ நம்மளுடைய உயிரே ஆக்சிஜன் தான். ஸோ அதை பாதுகாப்போம், மரங்கள் நடுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் மாரிமுத்துவாகிய நான் அடிப்படையில் ஒரு விவசாயி. நான் சினிமா நடிகனாக இன்றைக்கி இருந்தால் கூட நான் ஒரு விவசாயி என்பதில் ரொம்ப ஆணித்தரமான மரியாதையும் அன்பும் வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் விவசாயத்தை கடந்து வந்தவன். விவசாயியாக இருந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆடு மாடுகள் மேய்த்து கஷ்டப்பட்டு படித்து நகர வாழ்க்கைக்குள்ளே வந்தவன். ஸோ விவசாயம் என்பது என் வாழ்க்கையில் இரண்டரை கலந்த ஒரு விஷயம். எனக்கு விவசாயத்தோட எல்லா வேலைகளும் தெரியும். விவசாயத்தோட முக்கியமான பங்கு இயற்கையை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம மரங்கள் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்குமே தெரியாமல் ஒரு நூற்றாண்டை கடந்திருக்கோம். நம்ம மரங்களை பயன்படுத்த ஆரம்பித்து நம்ம ஒரு நூற்றாண்டை கடந்து டோட்டலாக இயற்கை வளங்களையும் மரங்களையும் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு இந்த பூமிக்கு அப்படிங்கிறது எல்லோரும் நம்ம உணரணும். ஏன்னா மரங்கள் இருந்தால் தான் மழை பெய்யும். இது சாதாரண அடிப்படை செய்தி, எல்லாருக்கும் தெரியும். குழந்தைகளுக்கு ஸ்கூலில் சொல்லித்தர செய்தி இது. ஆனால் மரங்களை உண்டாக்குறது பறவைகளையும் நம்ம அழிச்சிட்டோம். மொபைல் ஃபோன் அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பறவைகளும் இல்லை, மரங்களை பரப்புகிற பறவைகளும் இல்லை, மரங்களையும் நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மரங்களை அழிக்கிறதுனால முதல் விஷயம் மழை இல்லாமல் போயிடுது. மழை பருவமழை பெய்யணும். பருவத்தில் மழை பெய்யணும். அதாவது அக்டோபர் நவம்பரில் தான் நம்ம ஊருக்கு அடைமழை. ஆடி மாதம் காற்று, அப்புறமா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பனிக்காலம், அப்புறம் ஏப்ரல் மே ஜூன் வெயில் காலம் அப்படின்னு தான் இருக்கணும். அதை வச்சு தான் நம்மளோட வாழ்வியல் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே இப்போ மாறிப்போச்சு. காரணம் மரங்களை அழிச்சதுனால தான். சரியான நேரத்தில் மழை பெய்யறதில்ல, பேஞ்சாலும் எவ்வளோ அளவு பெய்யணுமோ அவ்வளோ பெய்யறதில்ல. மாதம் மும்மாரிங்கிறது அளவு, அது இல்லை. இப்போ மும்மாரிலாம் பெய்யறதில்ல, மழையே பெய்யறதில்ல. ஒருவேளை பிடிச்சி அடித்தா கூட 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் கடலில் முங்கணும்ல, அது மாதிரி பெரிய பேரழிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு மழையெல்லாம் பெஞ்சிருது. இந்த இயற்கை வளங்களை சமச்சீராக நம்ம அனுபவிக்கணும்னாக்க மரங்களை பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை எல்லாரும் நம்ம வீட்டு காம்பவுண்ட் சுவரில் இருக்கிற மரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் பாதுகாக்கிறோங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்துச்சுனாக்க நம்ம எல்லோரும் நம்மளோட நாமும் வாழ்வோம், நம்ம சந்ததிகளும் வாழ்வாங்க, அவங்களோட சந்ததிகளும் வாழ்வாங்க. நம்ம போனதுக்கப்புறம் நம்மளோட சந்ததிகள் வாழ போகிற பூமி இது. ஸோ இந்த பூமியை முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக காப்பாற்றி வச்சுட்டு போவோம். ஓகே, நன்றி, வணக்கம். கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும், ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர் நிறைய நடந்துகிட்ருக்கு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த கஜா புயல், சடனாக சம்மரில் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக, ஹிஸ்ட்ரியில் காணாத எல்லாமே ஒரு அதிகமான ஒரு டெம்பரேச்சர்ஸ், ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட்ஸ் நிறைய பிரேக் ஆகிட்டுருக்கு. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 1 இயரில். ஒரு 10 வருஷம் முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரி எல் நானோ எஃபெக்ட்னு ஒன்று வரும், கிளைமேட் எல்லாம் மாறும், நம்ம ஒரு டேஞ்சர் லெவலுக்கு போயிட்டுருக்கோன்னு. இப்போ அந்த டேஞ்சர் லெவல் நம்ம வந்திருக்கோம், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துட்டுருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா இது என்ன சம்மந்தப்பட்டதோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சம்மந்தப்பட்டது கிடையாது, இது எல்லோரும் சம்மந்தப்பட்டது. இது நம்ம ஃப்யூச்சர் அடுத்த ஜென்ரேஷனை பாதிக்கூட லெவலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இது நம்மளுடைய பங்கும் கொஞ்சம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பிளாஸ்டிக், ஒரு பிளாஸ்டிக் பேக் அது டிஸ்இன்டெகிரேட் ஆகிறதோ இல்லாட்டி அது டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 400 இயர்ஸ் ஆகுது. அதே மாதிரி பொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல், டீசல் என்ன தான் இண்டஸ்ட்ரி நார்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். டீசல் இன்ஜினாக இருக்கட்டும், மாடர்ன் பெட்ரோல் இன்ஜினாக இருக்கட்டும், லெஸ் எமிஷன் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம இன்ஜினை ஒழுங்காக பார்த்திங்கன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது.
இது வந்து நம்ம எர்த், அதாவது நம்ம பூமியை வந்து பாதிக்குது. நம்ம பூமியில் நம்மளை பாதிக்குது. இன்றைக்கி சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி பெரிய பெரிய மெட்ரோவில் பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குது பார்த்திங்களா, அது CO கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ கடல் பார்த்திங்கன்னா இப்போது வெப்பம் ஜாஸ்தி ஆனதுனால ஆர்டிக்கில் வந்து இந்த ஓல்டு ஐஸ் இருக்கும்போது வரைக்கும் இந்த ப்ரொடெக்ஷன், அந்த ஓல்டு ஐஸ்லாம் போயிட்டு இப்போ நியூ ஐஸ் ஃபார்ம் ஆகுது. நியூ ஐஸ் வந்துன்னா என்ன அர்த்தம்னா சன் பட்டோடனே இம்மிடியட்டாக அந்த ஐஸ் கரைஞ்சிடும். தண்ணி லெவல் கண்டென்ட் ஜாஸ்தியானால் லேண்டில் அந்த தண்ணி வந்து எப்படி ஏறிட்டே இருக்கும். இன்னும் வந்து இப்படியே போயிடுச்சுன்னு வைங்களேன், சென்னை என்ற ஒரு சிட்டியே இருக்காது ஒரு 20 வருஷத்தில், இல்லை 30-40 வருஷத்தில். ஸோ இப்போ இட்ஸ் டைம் நம்ம எல்லோரும் சேர்ந்து வி ஸ்டார்ட் ப்ரொடெக்டிங் நம்ம மதர் எர்த்தை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனோன்னா நம்ம இனிமேல் பெட்ரோல் வண்டியில் ஏறோ இல்லை டீசல் வண்டி ஏறாமல் லெட்ஸ் கோன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இல்லை ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு வண்டியில் போகலாம். இட்ஸ் டைம் வி கம் அவுட் சம் இன்னோவேட்டிவ் திங்ஸ். அண்ட் மேக்ஸிமம் நம்மளால் வந்து நாட்டுக்கு என்ன, அதாவது இந்த நாட்டுக்கும் நம்ம ஊருக்கு என்ன பண்ண முடியும்னா மேக்ஸிமம் ட்ரீஸ் எவ்வளோ பிளான் பண்ண முடியும் பிளான் பண்ணுவோம். ஏன்னா ட்ரீஸ் அதிகமாக இருந்தால் தான் மழை வரும். இப்போ நம்ம வந்து இன்னும் அடுத்த சம்மரில் இப்போது வரப்போகுது, கண்டிப்பாக வந்து ட்ரவுட் சுச்சுவேஷன் தான். அதாவது இப்போ எங்கேயுமே தண்ணி சொல்லிட்டு எல்லாருமே வந்து கஷ்டப்பட போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா we have to take initiative. வீணா நான் நீங்கள் இப்போ இருக்கிற யூத், ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ மூவ் பண்ணணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் கையில் தான் நாடே இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ் இப்போ நினச்சா நிறைய விஷயம் சாதிக்கிறாங்க. இப்போ we have lot of examples. அந்த மரீனாவோட இதுவாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம யங்ஸ்டர்ஸ் நினச்சா சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஸோ ஐ வாண்ட் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் நவ் கம், இட்ஸ் டைம். இது வந்து உங்களுடைய லைஃபுக்கும் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்ம ப்ரொடெக்ஷன் மாதிரி இருப்போம். லெட்ஸ் நாட் யூஸ் பிளாஸ்டிக் எனிமோர், லெட்ஸ் நாட் பொல்யூட் எனிமோர். அதுக்கப்புறம் நம்மளோடைய பொல்யூஷன் லெவல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பொல்யூஷன் என்னென்னா நாட் ஓன்லி கார் கீருங்க. நம்ம வந்து சப்போஸ் ஏதோ சாப்பிட்றோம், அந்த பொட்டலத்தை எடுத்து அப்படியே டக்குன்னு போட்டுறோம் ரோடில். ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம ஊருக்கு வந்தால் எப்படியே பார்த்து இதான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். அது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இப்போது அது வந்து ரோட்டில் போடாமல் வந்து அது ஒரு டஸ்ட்பினில் போடுறது சரி, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது நிறைய பேர் இல்லாமல் எல்லாருமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கிளீன்லெஸ் ஸ்டார்ட் அட் ஹோம். நம்ம வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுப்போம், அப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட்டு, அப்புறம் ஊரை சுத்தமாக வச்சுப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் ப்ரொடெக்டிங் ஈச் அதர்.